ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் vlogல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பசங்களுக்குலாம் சம்மர் ஹாலிடேஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க. சின்ன பையன் மட்டும் ஆஸ் யூஷுவல் அவனோட டயத்தில் எழுந்திரிச்சிருவான். பெரிய பையன் எப்போவுமே ஆஃப்டர் 9 ஆர் 9:30 போல் தான் எழுந்திரிப்பான். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் சமைக்கிறதுக்கு லேட்டாக தான் இன்றைக்கி லஞ்ச் சமைக்கிறதுக்கே உள்ளே வந்தேன். லஞ்ச் சமைக்கிறதுக்கு உள்ள வரையுமே ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம என்னென்ன சமைக்க போகிறோமோ அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சிருவேன். கூடவே காய்கறிகள் கழுவுறதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணியும் எடுத்து வச்சிருவேன். அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாகவே குழாயில் ஒரு சில காய்கறிகள்லாம் நம்ம தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே குழாயிலே ஒரு தடவை கழுவிடுவேன். இங்கே வீட்டில் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது. ஹாலும் கிச்சனும் டுகெதர் ஓப்பன் கிச்சன் டைப்பு. வென்டிலேஷன் வர்றதுக்கு அல்லது விண்டோஸ் வழியாக வெளிச்சம் வர்றதுக்கு உண்டான ஒரே வழி இந்த பால்கனி விண்டோ வழியாக மட்டும்தான் வர முடியும். அதில் பாதி அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கிறதுனால அது மறைச்சிருக்கு. என்னதான் நம்ம பால்கனியை திறந்து வச்சுருந்தாலுமே அந்த லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது மாதிரி மேலே சீலிங்கில் இங்கே லைட் கிச்சன் லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல்லாக எல்லோ லைட்டு. அதை மாற்றிடலான்னு ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணோம். ஒயிட் லைட்னா கொஞ்சம் லைட்டிங் நல்லாயிருக்கும் கேமராக்குன்ட்டு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் அது முடியல. ஃபுல்லாகவே எல்லோ லைட் இருக்குது. இந்த அடுப்புக்கு நேராக உள்ள லைட்டு மட்டும்தான் ஒயிட் லைட்டு. அதனால் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் சமைக்கிறதுக்கு லேட்டாக அந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே வர நேரம்லாம் 1 பாட் ரைஸ் மாதிரி ஏதாவது ஒரு ரைஸ் வச்சு விட்டுருவேன். இன்றைக்கி சாம்பார் ரைஸ் தான் ஒரே பாட்டில் நம்ம தனித்தனியாக சாதம் பருப்பு அப்புறம் காய்கறிகள் தனியாக வேக வச்சு பண்ணாமல் ஒரே இதாக எல்லாமே குக்கர்லேயே 1 பாட் சாம்பார் ரைஸ் தான் இன்றைக்கி வைக்கிறேன். சின்ன பையனுக்கு இந்த 1 பாட் ரைஸ்லேயே பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணோன்னா அவன் சாப்பிட மாட்டான். அந்த லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி சாதம்லாம் சாப்பிட மாட்டான். ஆனால் நம்ம குக்கரில் பண்ணுற சாதம் இருக்குல்ல, இந்த ஜீரா ரைஸு சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாதமெல்லாம் சாப்பிட்ருவான். அந்த குக்கரில் பண்ணுற வெரைட்டி ரைஸ் மட்டும் அவனுக்கு பிடிக்கும். இது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. நம்ம எப்பவும் போல் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி போல் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். தக்காளி நல்லா தொக்கு மாதிரி நல்லா குழைய நல்லா வதங்க விட்டுருங்க. அப்படின்னா தான் நம்ம சாம்பார் சாதம் பண்ணுறப்போ அந்த தக்காளி தனித்தனியாக இருந்தால் நல்லா இருக்காது. அந்த சாதத்தோடையே குழஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதங்க விட்டுறணும். காய்கறிகள் தேவையான காய்கறிகள் போடலாம். ரொம்ப காய்கறிகள் போட்டாலும் இதுக்கு நல்லா இருக்காது. நான் ஒரு கேரட்டு கொஞ்சமாக ஒரு 4-5 பீன்ஸ் காய் அப்புறம் முருங்கைக்காயில் ஒரு அரை முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். எல்லாமே இந்த ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே தோல் சீவி சேர்க்குறது நல்லது. ஏன்னா நமக்கு மண்ணில் விளையிறப்ப ஏகப்பட்ட மருந்து தெளிப்பாங்க. அதனால் இந்த மண்ணில் விளையிற காய்கறிகள் எல்லாமே தோல் சீவிட்டு தான் சேர்க்கணும். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது சாம்பார் சாதம் கொஞ்சம் தண்ணி நிறைய தேவைப்படும். ஏன்னா உருளைக்கிழங்குல மாவு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கே தண்ணி நிறைய எடுத்துக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். காய்கறிகள்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா சாம்பார் பொடி தேவையான அளவு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சத்தூள், காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா அந்த எண்ணெயிலேயே 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடணும். இங்கிட்டு அரிசி பருப்பு ஊற வைக்கிறேன். அரிசி நான் ஒரு 2.25 கப்பு போல் எடுத்திருக்கேன். அதுக்கு பருப்பு துவரம் பருப்பு ஒரு 1.5 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக துவரம் பருப்பு சேர்த்து ஊற வச்சுட்டேன். 4 அடுப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு அடுப்புலையும் ஒவ்வொன்று நம்ம சைட் பை சைடு ஒர்க் முடிச்சிடலான்ட்டு ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்று வச்சுருக்கிறேன். ஒரு இதில் சாம்பாருக்கு காய்கறிகள் வேக விட்ருக்கேன். இன்னொரு இதில் உருளைக்கிழங்கு இதுக்கு மசால் உருளைக்கிழங்கு பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா இருந்ததுனால ஒரு 3 உருளைக்கிழங்கை கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுருக்கேன். இன்னொரு இது கொஞ்சமாக பாயாசம் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் பாயாசத்துக்காக பால் ஃபஸ்ட்டு காய்ச்சறதுக்கு அது ஒரு அடுப்பில் வச்சுருக்கிறேன். பெரியவனுக்கு எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் கொஞ்சமாக வெள்ளை சாதம் வேணும். அதனால் அவனுக்காக வெள்ளை சாதம் கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு போல் எடுத்து அதை பானையிலே வடிச்சிடலாம். ஏன்னா கம்மியான அளவுங்கிறனால பானையிலே வேக விட்டுருக்குறேன். 4 அடுப்புலையும் ஒவ்வொன்று வச்சுருக்கிறேன். காய்கறிகள்லாம் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அரிசி பருப்பு ஒரு 10 நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சோனையும் நம்ம அரிசி பருப்பை இதை கலந்துடணும். தண்ணி நான் 1க்கு 3 பங்கு மாதிரி சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பு ரைஸ்க்கு 3 கப்பு தண்ணி வீதம் நான் சேர்த்துக்கிட்டேன். கூடவே பருப்பும் அதே மாதிரி தான் 1 கப்பு பருப்புக்கு 3 கப்பு மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உப்பு சரி பண்ணிவிட்டு நமக்கு ஏற்கனவே காய்கறிகள் தேவைப்படுறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடிட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் குக்கர் விசில் போடுவேன். அப்போ தான் நமக்கு
கரெக்டாக இருக்கும். எப்பயுமே குக்கர் வந்து நான் வந்து ஆவி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து விசில் போடுவேன். அதுக்குள்ளக்க இங்கிட்டு சைட் பை சைடு அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அது வந்து இந்த கல்யாண வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வைக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணேன். உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். ஆனால் அடிக்கடி உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு வச்சு போர் அடிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் வித்தியாசமா வைக்கலாம் அப்படின்னு கல்யாண வீட்டு ஸ்டைலில் வைக்கிற மாதிரி ஒரு மசால் உருளைக்கிழங்கு தான் இன்னைக்கு வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு அந்த தண்ணி வடிக்கும்போது எப்பவுமே அந்த கோல்டு வாட்டரை நான் வந்து திறந்து விட்டுருவேன். கோல்டு வாட்டர் திறந்து விடும்போது நம்ம அந்த சூடான தண்ணி வடிக்கும்போது குழாயெலாம் வந்து ஒரு சில நேரம் பிளாஸ்டிக் குழாய் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால எப்பயுமே வந்து அந்த கோல்டு வாட்டர் அப்படி இல்லாட்டி நார்மல் வாட்டர் இருந்ததுன்னா கூட குழாயில் வந்து எப்பயுமே தண்ணியை திறந்து விட்டுட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி வடிகட்டும் போதெல்லாம் தண்ணியை திறந்து விட்டுருவேன். குழாய் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகத்தான். சேமியா பாயாசம் தான் பண்ணுறேன். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணி வந்து நல்லா கொதி விடணும். ஒரு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அது நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமியா, அந்த சேமியாவை ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியில் நல்லா கொதிக்கும் போது அந்த சேமியா நல்லா வெந்துடும். அப்புறம் காய்ச்சின பால் அதில் சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆகி வரணும். வந்ததுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கணும். இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து பாயாசம் பண்ணுறேன். அதனால தான் சர்க்கரையோட அளவு கம்மியாக சேர்த்தேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து நல்லா ஸ்பூனில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் நுமராக வந்து எடுத்து சேர்த்துருக்குறேன். அது வந்து ஏற்கனவே ஒன் டைம் யூஸ் பண்ண கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சமாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதனால் அந்த மேலே மட்டும் நல்லா கட்டி சேர்ந்துருச்சு. அது வந்து இப்படி நம்ம பாலில் லைட்டாக சூடான பால் தானே, அதனால் லைட்டாக இப்படி கரைச்சி விட்டிங்கன்னா அது நல்லா கரைஞ்சிடும். இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்கு மசால் உருளைக்கிழங்கு தான் வந்து ரெடி பண்ணுறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 6 பல் பூண்டை வந்து 2ஆக நறுக்கிட்டு அதை லைட்டாக தட்டி சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினது மசால் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கூடவே பெருஞ்சீரகத்தூள் இருந்தால் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மசால் நல்லா வற்றி வரும்போது உருளைக்கிழங்கு சேர்த்துடணும். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கப்புறமா பாயாசம் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. மசால் உருளைக்கிழங்குக்கு வந்து தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு சரி பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவி விட்டு இறக்குனா அதுவும் ரெடி ஆகிடும். சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடு வந்து நான் எப்போயுமே அந்த க்ளீனிங் ஒர்க்கையும் கையோடு முடிச்சிருவேன். நமக்கு வந்து அப்போ தான் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப பிளேட்டு எல்லாமே தொட்டிக்குள்ளக்க பாத்திரம் சேரும். நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணுறத அப்படியே சைட் பை சைடு முடிச்சு வச்சுட்டா நமக்கு ஒர்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். சாம்பார் சாதம் ரெடியானதுக்கப்புறமா மேலே ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு கூடவே அதுலேயும் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடணும். சாம்பார் சாதம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வெந்நி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்கிற வெந்நி தண்ணியை அதில் ஊற்றி விட்டு நம்ம கிண்டி விட்டோம்னா நல்லா நமக்கு குழஞ்சி வந்துடும். எந்த அளவுக்கு நமக்கு குலைவாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா சாம்பார் சாதத்தில் உருளைக்கிழங்கு நம்ம பருப்பு ரெண்டுமே வந்து மாவு சத்து அப்படியே தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதனால் தண்ணி வந்து பார்த்து ஊற்றுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது வந்து இன்னும் டைம் ஆக ஆக இன்னும் நல்லா இறுகிரும். அப்படி இறுகிருச்சுனாலுமே நம்ம தண்ணி ஊற்றி நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வந்து லைட்டாக வச்சுட்டோன்னா அது நமக்கு குழஞ்சி நல்லா வந்துடும். சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைம் வந்து கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. ஒரு சில பொருள்லாம் வாங்க வேண்டியிருந்ததுனால எல்லாருமே கடைக்கு கிளம்பி போயிட்டோம். நாங்கள் போன ஏரியாலேயே வந்து இந்தியன் கிராசரி ஷாப்பும் ஒன்று இருந்தது. அப்படியே நமக்கு அரிசி மூடை எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடலாங்கிறதுக்காக போனோம். ஃபுல்லாகவே வந்து பாஸ்மதி அரிசி தான் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லா கம்பெனியும் வந்து பாஸ்மதி அரிசியில் மட்டும் நிறையா இருந்தது. நம்ம இந்தியாவிலேருந்து வர்றதில் பாஸ்மதி அரிசி மட்டும் இல்லாமல் இந்த மேட்டர் ரைஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரி, அப்புறம் ப்ரௌன் ரைஸு இதெல்லாம் இருந்தது. ஜீரக சம்பா வந்து ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது. அதை வந்து எடுத்துக்கிட்டேன் நான். நமக்கு ஏதாவது தேங்காய் பால் சாதம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அது ஆகுங்கிறதுக்காக எடுத்துகிட்டேன். கூடவே வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியிருந்தது. பொரிகடலை, தேங்காய் பூ இதெல்லாம் வந்து வீட்டில் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அதனால் அதெல்லாம் வாங்கிட்டேன். ஜீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசியும் ஒன்று தூக்கிட்டேன். தேங்காய் பூ வந்து இந்த மாதிரி காஞ்ச தேங்காய் பூ தான். இது வந்து ஃப்ரீசரில் வைக்கணும்னு தேவையில்லை, இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னே தேவையில்லை. இந்த தேங்காய் பூ தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்த புதுசில் தேங்காய் வந்து நாங்கள் வாங்கினோம், ஃப்ரெஷ் கோகோனட் வாங்கினோம். பட் 2 3 தடவை வாங்கி அது ஃபுல்லாக கெட்டுப்போன தேங்காவாக இருந்தது. அதனால் எதுக்கு தேவையில்லாத அதுலேயே ஒரு தேங்காய் வந்து $4 to $6 வரைக்கும் விற்பாங்க அந்தந்த சீசன் பொறுத்து. அந்த மாதிரி வாங்கி நம்ம காசு வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு இந்த மாதிரியே வாங்கிக்கிறது. இதுக்கப்புறமா வால்மார்ட்டுங்கிற சூப்பர் ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது, காய்கறிகள்லாம். அதை வாங்கிட்டு அங்கே கிளியரன்ஸ் செக்ஷன் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தோம். அங்கேயே அரிசிலாம் இருந்தது, வேறு வேறு அரிசி. நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வேணுங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த வாங்கிட்டு வந்த காய்கறிகள், உப்பு பாக்கெட்டு எல்லாமே கொஞ்சம் தேவை இருந்தத வாங்கிட்டு வந்துருந்தோம். அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கும்போது நானும், பையனும் சேர்ந்து எடுத்து வச்சுருவோம். அது மாரி சின்ன வெங்காயமும் நம்ம இந்தியன் ஸ்டோர்ல தான் வந்து நல்லாருக்கும். இங்க உள்ள கடையிலலாம் வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசா ஷாலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விப்பாங்க. அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பார்க்க வந்து டேஸ்ட் எல்லாமே பல்லாரி வெங்காயம் மாரி தான் இருக்கும். அதனால இந்தியன் கிராசரி போறப்பலாம் சின்ன வெங்காயமும் வாங்கிடுவேன். மதியானம் வச்சிருந்த சாம்பார் சாதம் கொஞ்சம் மீதி இருந்தது. எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சரியா வரும். பசங்களுக்கு மட்டும் தான் தேவை இருக்குங்கிறதுக்காக பசங்களுக்கு இட்லி தான் வந்து ஊத்திட்டேன். ஏன்னா, அது வந்து அவங்க பசங்க 2 பேருங்கிறனால சட்னி கூட அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. தோசைப்பொடி இருந்ததுனால அத வச்சு அவங்க சாப்ட்டுப்பாங்க. மதியானம் பண்ண பாயாசம் கொஞ்சமா ஒரு சின்ன பவுலுக்கு மட்டும் மீதி இருந்தது. அத எடுத்து சூடு பண்ணி லைட்டா சூடு பண்ணிட்டு, ஒரு சின்ன பவுல்ல ஊத்திட்டு, கிடக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் கழுவ போட்டுட்டேன். சாம்பார் சாதத்தில நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்துனா சரியாயிடும்னு சொன்னேன் இல்லையா? அதனால அது நல்லா இறுகி போச்சு மத்தியானம் பண்ணதுங்கிறனால. அதனால கொதிக்கிற தண்ணி அதில ஊத்தி விட்டு, லைட்டா அந்த கட்டிகளெல்லாம் உடைச்சு விட்டு, அடுப்புல வச்சிருக்கேன். அது லைட்டா ஒரு கொதி வரவுமே ஆஃப் பண்ணிட்டு, நானும் ஹஸ்பண்டும் வந்து அந்த மீதி இருக்கிற ரைஸ சாப்ட்டுப்போம். பசங்க 2 பேருக்கு மட்டும் இட்லி குடுத்துட்டோம். கையோட கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடலான்ட்டு அந்த ஒர்க்கையும் முடிச்சாச்சு. தண்ணிக்கு பதிலா ரசம் இருந்தா ரசம் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு லைட்டா அந்த சாம்பார் சாதம் சூடு ஏறுனோனையுமே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி திரும்பியும் வந்து திக்காயிரும். ரொம்ப இறுகி போன மாரி ஆயிரும். பசங்களுக்கு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.